கோலம் போட்டு விட்டது இந்த பிறந்த அதாவது குழந்தை பேர் சுட்டு விழா பாருங்க அத்தையா மாவிலை தோரணம் மகர விளக்குகள் மேல தாளம் தாம் தாம் என முழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆமாங்க. இருந்த போதிலும் இந்த அன்பளிகளை வாழையடி வாழையாக வேலை செய்து வருகின்றார். ஆமாங்க. என்னுடைய மகளுக்கு 2 நாட்களுக்கு பிறகு பிறந்திருக்கின்றது. அதனால் உடைய திருவாயினால் நல்லது ஒரு பெயரை சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாள் சேர்ந்து குழந்தை பிறந்துருக்குங்க. அது வானங்க இருக்கட்டும் சொல்லி பார்க்கலாம். கூப்பிட்ட குழந்தையின் மகள் ஒரே குரலில் ஓடி வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்லது ஒரு பேரை சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கனாலும் குழந்தை ஒரே குரல்ல வரும். ஆமா. கூப்பிட்டா புதுமையான பேரு. புதுமையான பேரு இது வச்சிடலாங்களா? என்ன பேரு? இதுவாடா புதுமையான பேரு. ஒரே குரல்ல எங்க இருந்தாலும் அதாங்க ஓடியாரு. இவன் யார் தெரியுமா? இந்நாட்டு வருங்கால இளவரசி. அவளுக்கு என்ன பேரு? நாயா. பாதுவானுங்களா? வேற பேரு. சரி சொல்றது நீட்டாக்கும் கூப்பிட்டு சாட்டா இருக்கு. அது வச்சிடலாமா? என்ன பேரு? 7 எதிரில பிச்சைக்கார பெண்ணால பணக்கார பாட்டில அருமையான பேரு. என்ன பேரு? மூலமுக்கி. அதோட விளக்கம் என்ன? 7 மூச்சுனா எதிர கடாச்சிருவான். ஆமா. பிச்சைக்கார மூச்சுனா பின்னால் தொடச்சுக்குவான். பணக்கார பாயில கழிச்சு போயிடுவார். மூச்சு மடிச்சு பாயில வச்சு போடுவார். அதான் 7 எதிரில பிச்சைக்கார பெண்ணால பணக்கார பாயில ஊழமூக்கி. ஊழமூக்கி இளமடா பேரு என்ன வைக்கலாம்? இது எந்த நாடு? இது மரகத நாடு. மரகதபுரி நாடு. இந்த நாடு பேரு விளங்கும்படியாக என்னுடைய மகளுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆடுமலை மேடை வந்து கடந்து வந்திருக்கிறேன். மரகதபுரி நாட்டில் பார்க்க வேண்டும். பெய்ய கொடுமை தாங்கல காரடி ஊற வந்துடுது. அடே கானகத்திலே வசிக்கக்கூடியவன். நீங்கள் கானகவாசி. தவத்திலே சிறந்தவன். எங்க கம்பெனி வந்தவாசி. நீங்கள் நம்ம வலிமை வாழ்ந்தவர். எங்கள் பாக்கிய சுவாமி. ஆனால் நீங்கள் நாட்டில வாழ்வது கிடையாது. காட்டில இருப்பது. ஆனார் ஜலத்தை அருந்துவது. மலையில உறங்குவது. சுனி நீர் அருந்துவது. வேற நீர் கிடைக்காதா? மலை அருவிலே சொட்டுகிறது. மலையில் சுரக்கிறது சுனைதே. எத்தனை பேருக்கு நான் சேரு ஏத்திருப்பேன். எனக்கு சேரு ஏற்றாமி வாத்தா தாலி அறுக்கும் அம்மால சார பாம்பு வெளுக்கும். ஏய் பெரிய மனுஷன் பாக்கணும் நான். ஆள் வாழ்க்கை அடி வாழ்க்கைட்டாங்க. உன்னை வாடு கொண்டு உட்கார சொன்னா சாபத்தை கொடுத்து விடுவேன். உன்னை வாடு கொண்டு உட்கார சொன்னா வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா தும்மு தூசுமாகுது. தொடச்சு போடலாம் நேரத்தை அதுக்குள்ள கீழே வந்து மாடு ஆடு கண்ண பாக்க. ஆண்டவா ஆண்டவா உட்காருங்க. திருப்பி போடு. உட்கார முடியுதா? நீங்க போடுறது தாங்க நான் செய்யறேன். திருப்பி போடுங்க. அமர முடியுமா? திருப்பி போடுறா. அவங்க சொன்னதானே பா செய்யறேன். பாருங்க சரியா பாருங்க. போடுறாங்க. வேற போறல தடி வெட்டி. தடி வேணா மட்டியா திருப்பி போடு. சரியா போடு. அவனுக்கு பாரு இந்த மரகதபுரி நாடு தேடி வந்திருக்கிறார். தஞ்சராரிய சுவாமி தஞ்சராரி சுவாமி காத்தவே மாமுனியே மாதவ கிருபகர மகமுனியீதர் வருக வருக கிருபை கணியே மகமுனியேதர் வருக வருக கிருபை கணி. சுவாமி
சந்தித்து அதற்கு நான் பெருமைப்படுகின்றேன், பேரானந்தம் கொள்கின்றேன். சுவாமி அந்த பாதங்களை அறுத்தத்தி மாறி அந்த பரமத்தை மாதவ கிருபாகர மகமுனியே தரு வருக வருக கிருபை தென்காணி சுவாமி நலம் உண்டாகட்டும். எனக்கு பார்த்து கொடுங்க. என்ன ஒரு முனிவராவே மதிக்கல. இல்ல சாமி, அந்த பக்கமே சிலர் வேண்டி கேட்பாங்க, நான் சீண்டி கேட்டேன் சாமி. வேண்டுவதும் சேண்டுவதும் உனது வேலையாக இருக்கிறது. டேய், தபத்திலே இருக்கக்கூடிய இந்த மகா முனிவனை அவமதித்த உனக்கு கொடிய சாபத்தை கொடுக்க போகிறேன். நல்லா என்ன சாப்பிடு சாமி. சாப்பாடு சாப்பாடு சொல்றதுக்கு தான் வருகிறது கப்படி. டேய், எப்பொழுது அகல விகடமாக இந்த முனிவர்களுக்கு செய்தாயோ, ஒரு கை காய் விளங்காம போக, அற ஊமையாக போக கடவுள். என்ன நான் பண்ண தப்ப கொஞ்சம் படப்பா உன்னைத்து கூப்பிடுகிறேன் சுவாமி. நான் செய்தது தவறுதான் அப்படின்னு சொல்றான். அவன் செய்ததற்கு நீதான் பொறுப்பு. நான் பொறுப்பா? உன்னையும் தவித்து விடுவேன். ஏதா சுவாமி, நான் பண்ண தப்ப கொஞ்சம் படப்பா. சொல்றான். நான் செய்த தவறுக்கு கும்பிடுகின்றேன் சுவாமி. நாக்கு படல பாவம், இனிமேல் இப்படி செய்வாயா? இனிமே வேற மாதிரி சாபு கொடுத்து உடைய ஆடு வாடகலையடா. சரி, சாபத்தை நிவர்த்தி செய்கிறேன். என்ன செய்யற? போறது அவன் ஒரு விகடக்கவி. மன்னா, காடு மலை மேடுகளை கலந்து வந்திருக்கிறேன். இந்த மரகதபுரி நாட்டிற்கு எதற்காக? உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. தினகர குலதீபா தினகர குலதீபா நகர குலதீபா காடு மலை மேடுகளை கடந்து வந்திருக்கிறேன். வாழ்க வாழ்க என்று மனமாற வாழ்த்துகிறேன். ஆனால் மாவிலை தோரணம், மகர விளக்குகள், வேல தாளங்கள் தாம் தாம் என்று முழங்க நாட்டில் நடப்பது என்ன? நீண்ட நாட்களுக்கு பிறகு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தையா? குழந்தையை பார்த்து சாபத்து கொடுத்து விடுவேன். குழந்தையின் முகத்தை பார்ப்பதற்கு தேவலோகத்தில் நாட்டியம் ஆடுகிறாளே ஊர்வசி, அந்த முகம் போல் அல்லவா காட்சி அளிக்கிறது. தேவ அமர்சும் புரிந்திருக்கிறது. கவலை வேண்டாம், உன் மகளுக்கு பெயர் சுட்டி விட்டாய். என்ன பெயர்? இந்த நாடு பேரு விளங்கும்படியாக மரகதபுரி நாடு என்ற பெயர் வழங்க
மாலா என்ற பெயரை சொல்லியிருக்கிறார். மன்னா, உன் மகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக என் கரத்திலே மகிமை வாழ்ந்த மரகத மாலையை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மரகத மாலையை மகளுக்கு சுட்டுகிறேன். இந்த மரகத மாலையை சுட்டிய எவ்வளவு அழகாக இருக்கிறது. அம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலையை உன் மகளுக்கு சுட்டியிருக்கிறேன். நீ வைத்த பெயர் என்ன? நான் கொண்டு வந்த மாலையின் பெயர் என்ன? மரகத மாலை. நான் கொண்டு வந்த மாலையை முன்வைத்து நீ வைத்த பெயரை பின் வைத்து இன்று முதல் உன் மகளுக்கு மரகத மாலா, மரகத மாலா, மரகத மாலா. மகளுடைய பெயர் சூட்டி அவளை கலந்து கொண்ட முனிவர் நீங்கள் தகவலை திருகரித்தார். மரகத மாலையை பரிசாக சொல்லி உண்மை இருந்த போதிலும் இந்த மாலையின் மகிமை என்ன சுவாமி? அம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய மரகத மாலை உன் மகளுக்கு சுட்டிருக்கிறேன். இந்த மாலை உன் மகளின் கழுத்தில் இருக்கும் வரை பொன்னும் பொருளுக்கும் குறை இருக்காது. புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பெருமையை தெளித்தருவார். ஆனால் ஆனால் என்றால் 1000 அர்த்தம் உண்டு சுவாமி. நான் அணிவித்த இந்த மரகத மாலை எப்பொழுதாவது உன் மகளின் கழுத்தை விட்டு அகன்றா அப்பொழுதே உன் மகளுக்கு மரணம். மகள் பிறந்த நேரம் மனைவி இறந்து விட்டால் மகளுடைய பெயர் சூட்டியவளை கலந்து கொண்ட முனிவரோ மரகத மாலையை பரிசாக அளித்துள்ளார். மரகத மாலா என பெயர் சூட்டினார். சூட்டியவர் மாலையின் மகிமை என்று கேட்டால் இந்த மாலை கழுத்தில் இருக்கும் வரை எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இந்த மாலை மகளுடைய கழுத்தில் அகற்றிவிட்டால் அன்றே மரணம் என்று உரைத்து விட்டாரே. எப்படியடா இந்த ரகசியத்தை மறைத்து வைக்க முடியும்? குழந்தை நம் தமிழ்நாடு வாழ்க. பூந்தோட்டம் தாங்காதம்மா, புதுமேனி வீணாகுமா, அயனே கலக்கமா, காதல் மயக்கமா. நீ நடந்தால் ராஜனடைதான், நீ சிரித்தால் உடலின் இசைதான். காதல் மயக்கமா. அன்றொரு நாள் பரந்த நிலவா முழு நிலவு. அமரசிம்மனுக்கு மகனாக பிறந்து இந்நாட்டு இளவரசன் முரளி
முரளி என்ற பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். நானும் அயல் நாடு சென்றேன். அனைத்து பட்ட படிப்பு முடித்து விட்டேன். இப்போது தாயகம் வந்திருக்கின்றேன். என் தந்தையை பார்க்க வேண்டும் என்று இருந்தாலும் எப்பொழுது புறப்படலாம்? என் தந்தையை பார்க்கலாம். நேரமாகிவிட்டது. கலைமகளை வணங்கணும், கண்ணினை பார்க்கணும், கலையை கலைமகளை வணங்கணும். கலைமகளை வணங்கணும், கண்ணினை பார்க்கணும், கலையை நான் கலைமகளை வணங்கணும். நாடக கலையை வளர்ந்துடணும், நாட்டில் புரட்சியை உண்டாக்கணும். கலைமகளை வணங்கணும். ஓ நாட்டில் புரட்சியை உண்டாக்கணும். கலைமகளை வணங்கணும். புலவர்கள் பார்த்தாலும் பயந்தாமல் ஏத்தாலும் பாவலர் கூட்டாலும் சிறப்போடு விளக்கு வந்து இந்த அருந்தமிழ் நாடு. அப்படி நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த அமரபுரி நாடு. இந்த அமரபுரி நாட்டில் அமரச்சிம்மன் 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 சிறப்போடு ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். எனக்கோ ஒரே மகன், ஒப்பற்ற மகன் முரளி அயல் நாடு சென்று பட்டங்கள் பயின்று இன்று தாயகம் வருவதாக செய்தி மகனை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக அவை காதலை பார்க்க வேண்டும்.
ஆட்டோவில போலாம். கலக்கு பதிரி டோலு மையா டோலி டோலு மையா டோலி டோலாக்கு டிம்கி தாராண்டி பொண்ணே முத்தம்மா இடுப்ப சுத்தி பையா பாரண்டி காரணமே எங்க அம்மா டோல, எங்க அக்கா டோல, எங்க சித்தாத்தா டோல, எங்க பாட்டி டோல. சாவுடா சாவு. இந்த 14 பேரும் கெடுக்கிறோம் இந்த கம்யூனிட்டி தான். இவ்வளவு சீக்கிரம் சாவ மாட்டேன். பாட்டில் ஒன்று ஒரு லைன் பாட்டு தெரியுமா? சாராய கடைக்கு போகலாம், ஆட்டோ எப்போ முடியுது பார்த்துனே அந்த கம்யூனிட்டி நல்லா இருக்கிற மிருதங்காக கெடுத்துடலாம். நேற்று போன ஊர்ல மத்திய மிருதங்க அடிக்கவே இல்லை. செய்யலாம் அந்த வேலை, செய்யலாம் அந்த வேலை. நான் குடிக்கிறேன், நீ சும்மாக்குற. போன பாட்டில் இருந்தா கூட வெடி கட்டி குடிக்கிறவன் படுவாங்களா? யாண்டா குச்சி உடம்ப கெட்டுக்கிறீங்க? யாண்டா குச்சி குடும்பத்தை கெடுக்கிறீங்க? படுவாங்களா? இவ்வளவு வாந்தி வந்து தீயுமாவும் குச்சி குச்சியா குடும்பத்தை அவன் சொன்னா எங்க அம்மா தோல, எங்க அக்கா தோல, என்ன அடிச்சு போட்டு அவங்க அம்மா பத்தினி அவன் சாப்பிடாது பாருங்க. தவமா தவம் இருந்து எங்க அம்மா எனக்கு பத்து எடுத்தாங்க. 10 வருஷமா எங்க அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. செத்து போங்கடா நீங்க. ஏன்டா இருக்கிறீங்க? 10 வருஷமா எங்க அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்ல. ஏழுமலையான் கோயிலுக்கு வேண்டி ஏழுமலையான் ஏழுமலையான் ஏழுமலையானே ஏழுமலையான் ஏழுமலையானே ஏழுமலையானே உன் 7 மலையை ஏறி வந்து ஏறி வர கோவில ஒரு 3 சுத்து சுத்தி சுத்தி உண்டிய ஒரு சுத்து சுத்தி ஏன்டா உண்டிய சுத்தி? உண்டியில இருக்கிற பணத்தெல்லாம் வாரிக்கிற வந்துடுறேன்னு வேண்டிக்கிறாங்க. அவன் அதிகம் வேணாம். ஏழுமலை குழந்தை எதுக்கு போறது? எனக்கு குழந்தை பிறக்கணும், என் பையன் நல்லா படிக்கணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கணும், நான் 1 லட்சம் போடுறேன், 50,000 போடுறேன், எதுக்கு போடுறேன்னு முன்னாடி தான் போடுவோம். இவன் பிறக்கிறன்னு அவங்க அம்மா ஏழுமலையா கோயிலுக்கு போய் கோவில 3 சுத்து சுத்தி உண்டிய ஒரு சுத்து சுத்தி உண்டியில் இருக்கிற பணத்தை 1 லட்சம் போடணும், 50,000 போடணும்னு எல்லாம் வேண்டிக்கிறாங்க. எல்லாம் போட்டுக்கிறேன். இந்த வாரத்துக்கு அர்த்தம்டா அம்மா வேண்டிக்கிறாங்க. யார் வேண்டிக்கா? ஏழுமலையான 1 லட்சம் உண்டியில இருந்து எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு ஆந்திராவில் விடுவாங்களா? போறதுக்கு மட்டும் விடுறாங்கல்ல, மாட்டாங்க. ஆயுள் கைது ஆயிடுவேன், வெளியே விடவே மாட்டாங்க. ஏழுமலையான் கோயிலுக்கு வேணாங்க. அந்த ஆண்டவன் கடா சோத்துல
கடாச்சத்துல 10 வருஷம் பிறகு எங்க அம்மா வயித்துல நான் குழந்தையா இருந்தேன். குழந்தையா இருந்தேனா? குழந்தையா இருக்கும் பொழுது 7ஆம் மாதம் எங்க அம்மாவுக்கு எல்லாம் பூ முடிச்சுக்கிறாங்க. அந்த சிரிப்பு சத்தெல்லாம் அங்க உள்ள கேட்கல. 9ஆம் மாசம் எங்க அம்மாவுக்கு வளகாப்பு. எங்க அம்மா வழியில ஆட்ட சொல்ல உள்ள நான் கல 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 கலன்னு கட்டி நடந்தேன். அண்ணா ஒண்ணு இவ்வளோன்னு அம்மா வயிற்று இவ்வளோன்னு தண்ணி தாக எடுத்தா கூட தண்ணி மூணு கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு சொம்பு கிடையாது, ஒரு கிளாஸ் கிடையாது. அப்படியே இருந்தா கூட கண்ணு முடிக்க முடித்தா நான் கரண்ட் கேபிள் மாதிரி கொடிக்க சுத்தி காட்டுறேன். உடல் முழுவதும் அந்த பள்ளி கொடுத்து உள்ளே உள்ள 10ஆம் மாசம் எங்க அம்மாவுக்கு டெலிவரி டேட் கொடுத்தாங்க. பிரசவ தேதி ஹாஸ்பிட்டலுக்கு எங்க அம்மாவை வாரி போறாங்க. நான் வயிற்றுல சும்மா இல்ல வெளியே வர போறேன். உமா உள்ளே பாக்ஸ் கத்துல வர விளையாடிக்கிட்டே வர வண்டி வரலாம். டாக்டர் எல்லாம் வயிற்று அழிச்சு பாக்குறாங்க. நான் குடுக்குன்னு ஓடி போய் கருப்பை போய் பின்னாடி ஒழிச்சுக்கிறது வெளியே வராதா உள்ள போய் ஒழிச்சுக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனாங்க. பிரசவ வார்டு உள்ள தள்ளி போனாங்க. அம்மா எங்க அம்மா கழுத்துட்டு தான் எப்போ வருமானு பாக்குறாங்க. ஊரே வேடிக்கை பாக்குது. 9:15 ஆச்சு மணி. தடிய வெளியே விட்டு பார்த்தேன். வெளியே விட்ட உடனே பயமாயி போச்சு. ஏண்டா நான் எழுத்துல இருந்து வரேன். வெளிச்சத்தை பார்த்த உடனே பயம் தலையை உள்ள ஏத்துக்கிறேன். வெளிச்சத்தை பார்த்த உடனே பயம் வந்துச்சு. வெளிச்சத்தை பார்த்த உடனே பயமாயி போச்சு. 2வது நர்ஸுங்க வராங்க. இது வெளியே வராத வயிற்று போலக்கணும் கத்தி தூக்கின்னு வராங்க. வெளியே வந்து எட்டி பார்த்ததா நான் நர்ஸுங்க உள்ள ஒளிராட்டம் ஆடிக்கிறோம். பெரிய டாக்டர் வந்தாரு. இது அடங்காத புள்ள, இது என்னத்துக்கு இருக்க போகுது? ஒரு தாம்பு கயிறு எடுத்தாந்து என் கழுத்துல கட்டி 4 ஜேசிபி வச்சுதான் என்னை வெளியே எடுத்தாங்க. எங்க அம்மா நல்லா தான் பாத்துக்குதா? நான் தான் தவ இருந்து எனக்கு பெற்றாங்க. ஒரு வேலை நீ அடிச்சு என்ன செத்துட்டுனா என்ன மாதிரி எங்க அம்மாவுக்கு குழந்தை கொடுக்க முடியுமா? கொடுக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. பிறந்த உடனே எங்க அம்மா கருப்ப பையன் எடுத்துட்டாங்க. என்னடா கால தாமது கேட்டால் பட்டு போது வீட்டு கதையை அழுதுன்னு வரங்க. நான் ஒரு கதை சொல்றேன், அதை கேக்குறீங்களே. ஐயா இந்த அமரவரி நாட்டில் சிறப்புல வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரே மகன், ஒப்பற்ற மகன் முரளி சின்ன சிறு வயதில் அயல்நாடு சென்று விட்டார். பட்ட படிப்பு பயில்வதற்காக இன்று தாயகம் வருவதாக செய்தி. அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே இதே அம்மையப்ப நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் செல்வராணி நாடக மன்ற உரிமையாளரும் அன்பு சகோதரர் அன்பு கலையன்பர், எங்களை போல பல கலைஞர்களை வாழ வைத்த அன்பு கலைஞர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் சகாயம் ஐயா அவர்கள் என்னுடைய ஸ்ரீ கலைதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல ஆண்டவரை வேண்டி வழங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மகன் முரளி இந்த தாயகம் வருவதாக செய்து தாய்க்கு தாயாக
வாழ்க வாழ்க மகனே இன்று போல் என்று நலமாக வாழ வேண்டும் என்று சின்ன சிறு வயது அயல்நாடு சென்று 12 வயதாகி அனைத்தும் திருப்பப்பா எந்த குறையும் கிடையாதப்பா. பச்சை மண்ணுடா டேய் நல்லவனுக்கு நல்லவன் தம்பி 24 எங்க தூண்டுறான் வாய தரடா தீனிய சாப்பிட சொல்ல வாய் தரப்பியா? ஊர்ல சாப்பாடு போனா விக்கி வரலையா? சாப்பாடு சாப்பிட சொல்ல விக்கின்னு வரல. மூடு வாய். அப்பா என்றும் இல்லாமல் நீ வரவழைத்த காரணம் அயல்நாடு சென்று பட்டங்கள் பயந்து கொண்டிருந்த உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? எனக்கோ வயதாகிவிட்டது. எனக்கு பிறகு இந்த அமரபுரி நாட்டை முடிசூட்டி மன்னனாக ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அழைத்தேன். அப்பா என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன வார்த்தை உரைத்து விட்டீரப்பா? காதோரம் நிறுத்தி முடி கதைமுடிவை காட்டுதரா என்று உரைத்தார்கள். அதேபோல் உங்களுக்கு வயதாகிவிட்டது. அதனால் என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானோ சின்ன சிறியவன், ஏதோ மரியாதவன். அதனால் நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் அதை பார்த்து வந்துவிட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேனப்பா. நீ உங்க அம்மாவோட பெத்து போட்டாங்களே என் மகனை பாடுறான் பையன் இவ்வளவு பேசுவான்னு நான் சின்ன வயசுல நான் ஒண்ணு காண்றது திண்ணி பூச்சிக்கிறேன். சின்ன வயசுல கிளை 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 ஓடியார் வளர்ச்சி ஐயோ யா அப்படி கிளை 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 கொஞ்சம் ஒன்று வெள்ளா கூட பாரா இப்ப இந்த நாடு நாடக சுற்றி பார்க்கிறப்பா புறப்படுகின்றேனப்பா. கவலை கிடையாது. ஆனால் ஒன்று என்னப்பா ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றது. நாட்டில் இருப்பதோ 4 திசை. 4 திசை. ஆமாம்பா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இந்த 4 திசையில் 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். ஆனால் அந்த வட திசை மட்டும் செல்லவே கூடாது. வட தோசை சாப்பிட கூடாது. வட திசை. அப்பா தாயை சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நீங்கள் உணர்ந்தபடி வட திசை ஒருபோதும் செல்லவே மாட்டீங்கப்பா. அது மட்டும் கிடையாது. இந்த நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டியதும் நாட்டு இளவரசியை தேர்ந்தெடுத்து உனக்கு மனம் முடித்து வைத்து அந்த மனக்கோலத்தை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய போறீங்க. உலக அனுபவம் தெரியாதவன் பொண்ணு பாக்குறேன். இன்னும் ஒரு 52 நாள் ராசாமி. அது வரைக்கும் பல்ல காட்சிக்கப்பா கூட வர போறேன். அதுக்கப்புறம் எவனா கைத்து மடிக்கிறேன் ஆத்துல சோரியும் கிடக்க போறேன். நீ ஆயில் கைது, இதுக்கு ஆயில் கைது இங்கேதான் இருக்கணும். ஆயில் புறப்பட வேண்டும். இப்போ எங்க வந்திருக்கிறேன் தெரியுமா? அம்மையப்ப நல்லூர் கூத்தாட வந்திருக்கேன். கிழக்கு திசை வந்திருக்கிறேன். அந்த நாட்டை நாம் சுத்தி பார்க்க வேண்டும். ஆமா, புறப்படலாமா? அம்மன் சிலை எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆமாங்க. கலையில் 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 அழகி கலை தேவி அழகி கலையில் கலையில் அழகி கோவில்
கலையில் அழகி கலை தேவி அழகி காண இங்கு வந்திருக்கும் ரசிகர்கள் அழகி எங்கள் நண்பர்கள் அழகி காமெடிகள் அழகு அழகி கலையில் கலையில் அழகி கலை தேவி அழகி காண இங்கு வந்திருக்கும் நண்பர்கள் அழகி எங்கள் ரசிகர்கள் அழகி ஆனால் எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டதா என்ன தெரியுமா எப்போது நான் வடதிசை செல்ல போறேன்டா ஐயா என்னடா என்ன புத்தி பேதலித்து விட்டதா அப்பா என்ன உரைத்தா இப்போது 4 திசை 3 திசை எந்த வேண்டாலும் செல்லலாம் வடதிசை போக வேண்டாம் என்று சொன்னார் சொல்வதை கேள் அப்பா சொன்னார்னா 1000 அர்த்தத்துக்கு வாங்க அவருக்கு வயது அவருக்கு தெரியும் சிறுபிள்ளை பயம் அறியாது எப்போது சென்று அந்த வடதிசையில் என்னடா அதிர்க்கு நாம் சென்று பார்க்க போறேன்டா சிறுபிள்ளை பயம் அறியாது வடதிசையில் என்ன அதிசயம் இருக்கிறது ஆமாண்டா போறேன்